Come to TNPSC JARF 6th Science. தண்டில் கணுக்களும் கணுவாடை பகுதிகளும் உள்ளன. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு எனப்படும். இரண்டு கணுக்களுக்கிடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி எனப்படும். தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனிமொட்டு எனப்படும். இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு எனப்படும். விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மூடிய விதை தாவரம் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள். நீர்வாழிடம். நீர்வாழிடம் என்பது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியையும் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியையும் உள்ளடக்கியது. வாழிடங்கள் இருவகைப்படும்: நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவையாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் ஆகும். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.